புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணி கொஞ்சம் ஃபெட்டப் ஆகுறீங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த ஸ்டோரி தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்டோரி தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபெட்டப் ஆகும்போது இதை ரீகலெக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லைஃப்பில் வெற்றி அடையலாம். என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அதாவது வந்து ப்ரோக்ராஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தள்ளி போடுறது. எந்த ஒரு விஷயத்தையும் அப்போ ஒரு மாதம் கழிச்சு பண்ணலாம், ஒரு வருஷம் கழிச்சு பண்ணலாம், ஒரு மணி நேரம் கழிச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கதை சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. என்ன அப்படின்னா, ஒரு பெரிய யானையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சங்கிலியில் தான் கட்டி வச்சிருப்பாங்க. அந்த யானை நினச்சிருந்தா அதை பிரேக் பண்ணிட்டு போயிட முடியும், ஆனால் போகாது. ரீசன் என்ன அப்படின்னா, அது சின்னதாக இருக்கும் போதே வந்து அதில் கட்டி வச்சிருப்பாங்க. அப்போ வந்து அதால் வந்து அது பிரேக் பண்ண முடியாது, அது ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து மைண்டில் வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம், நம்மளால இது ட்ரை பண்ணாலும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் வந்து பெரிய பெரிய யானைகளையும் சின்ன சங்கிலியில் கட்டி போட்டாலும் அது வந்து பிரேக் பண்ணிட்டு போக முடியல. அதே தாங்க நம்ம மைண்ட் செட்டும். எப்பயோ ஒரு வாட்டி ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஃபெயிலியர் பார்த்துருப்போம், அதை வந்து நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு வந்து நம்மளால முடியாது, ஸோ இப்போ வேணாம் அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தை மட்டும் நம்ம இது வச்சிருப்போம். கண்டிப்பாக அது கிடையவே கிடையாது. நம்ம பாடி வந்து ரெடியாக தான் இருக்கும். மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க இந்த விஷயத்தை தூக்கி போடுங்க, கண்டிப்பாக